த பவர் ஆஃப் நோயிங் வாட் வி டோன்ட் நோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வில் ஸ்டார்ட் growing டு லேர்ன் சம்திங் நியூ அப்படின்னு சொல்றாரு. நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த யோசிச்சு அதை கத்துக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதை டெவலப் பண்ணா தட் இஸ் நாலேஜ் இல்லையா? ஆனா விஸ்டம் எப்படி என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த ரீதிங்க் பண்ணி அன்லேர்ன் பண்றதுதான் விஸ்டம் சொல்றாரு. நம்ம இவால்வ் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொன்னா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிட்டு புதுசா நம்ம தொடங்கணும். அதுதானுங்க எவல்யூஷன். நம்மளோட வேர்ட்ரோபை புதுசாக்கணும்னா உடனே எந்த மாதிரி எல்லாம் புதுமைகள் கொண்டு வர முடியுமோ அதுக்குள்ள அந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸஸா இருக்கும், அவுட்ஃபிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வீடு புதுமையா இருக்கணும்னு கொண்டு வந்து சேர்க்கிறோம். கிச்சன் யூட்டென்சில்ஸ் இப்படி இருக்கணும், புதுசா என்னென்ன மார்க்கெட்ல வருதோ வெஜிடபிள் கட்டிங்கா இருக்கட்டும், மாவரைக்கிற கிரைண்டிங் மிஷினா இருக்கட்டும், மிக்சியா இருக்கட்டும், எல்லாத்தையும் புதுசா கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆனா நம்மளோட தாட்டை புதுசா கொண்டு வந்து சேர்க்கணுமா? நிறைய விஷயம் நம்ம ரீதிங்க் பண்றதே கிடையாது. ஏன்னா பழைய ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த ஐடியாஸ்லயே நம்ம உட்கார்ந்து படுத்து நல்லா தூங்கிடுறோம். அப்போ ஏன் நம்ம மறுபடியும் யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு காரணம் கேட்டா, எதுக்குங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம். செகண்ட் ஒரு ரீசன் என்னன்னு கேட்டோம்னா, நம்ம இந்த ப்ராப்ளத்தை புதுசா யோசிச்சு போய் அணுகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு புதுசா ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருச்சுன்னா, ஒரு புது சொல்யூஷன் கிடைக்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி அதுவே பெரிய பிரச்சனையா போச்சுன்னா என்னங்க பண்றது அப்படிங்கறதுனாலயே பாதி நேரம் நம்ம ரீதிங்க் பண்றதே இல்லை. ஏன்னா நம்மளுடைய பிரெயின் எப்படி பழக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும் போது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணும்னா, ஏற்கனவே செஞ்ச இதுக்கு நீ இப்படித்தான் நீ ரியாக்ட் பண்ண, இதுக்கு நீ இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ண அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுத்து நமக்கு எல்லா சூழ்நிலைகள்லயும் தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்கும். இன்னும் நம்மளோட பிரெயின் எப்படி நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம இன்னும் ஆதிவாசி காலத்துல இருக்கிற மாதிரி அந்த ஃபைட் ரெஸ்பான்ஸ் ஆர் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ் ஆர் ஃப்ளீ ரெஸ்பான்ஸை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டு எவ்வளவோ வந்துட்டோம். இன்னும் அதிகமா யோசிச்சு ரீதிங்க் பண்ணி எவால்வ் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். ரீதிங்க் பண்ணாத பீப்புள் எல்லாருமே தே ஆர் அவுட்டேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரீதிங்கிங் இஸ் அ ஸ்கில் செட். சரி, எல்லா ரீதிங்கிங் பத்தி பேசுறோம். இத எப்படிதான் நம்ம கத்துக்கிறது? பழைய விஷயங்கள்லாம் கழிச்சுட்டு புதுசா நம்ம எப்படி ரீதிங்க் பண்றது அப்படிங்கறதா இந்த